பெருங்கடலும் நிலப்பரப்பும். பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பான்தலாசா. புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? விடை 71%. புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது? விடை 29%. முதல்நிலை மிக பெரும் நிலப்பரப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கண்டங்கள். உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? விடை 7. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. உலகின் மிகச்சிறிய கண்டம் எது? ஆஸ்திரேலியா. இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய குறுகிய நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய குறுகிய நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலச்சந்தி. புவியில் எத்தனை பெருங்கடல்கள் காணப்படுகின்றன? 5. உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். உலகின் மிகச்சிறிய பெருங்கடல் எது? ஆர்க்டிக் பெருங்கடல். பொறுத்துக. குறிஞ்சி. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும். பாலை மணலும் மணல் சார்ந்த நிலமும். அவற்றுள் இரண்டாம் நிலத்தோற்றம் அல்லாதது எது? கண்டங்கள். சுற்றுப்புற நிலப்பகுதியை விட எத்தனை கிலோமீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் மலைகள் எனப்படுகிறது? 600 மீட்டர். உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ஆண்டீஸ் மலைத்தொடர். ராக்கி மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது? வட அமெரிக்கா. ஆண்டீஸ் மலைத்தொடர் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு வடக்கு தெற்காக பரவியுள்ளது? 7000 கிலோமீட்டர். உலகிலேயே உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவ்வளவு? 8848 மீட்டர். சர்வதேச மலைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 11. சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? பீடபூமிகள். உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது? திபெத் பீடபூமி. மேசை நிலம் என அழைக்கப்படுவது எது? பீடபூமிகள். உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எது? திபெத் பீடபூமி. எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது? தக்கான பீடபூமி. இந்தியாவில் கனிமங்கள் நிறைந்து காணப்படும் பீடபூமி எது? சோட்டாக் நாகபோரி பீடபூமி. கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டருக்கு குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம் சமவெளி எனப்படுகிறது? 200 மீட்டர். உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்களாக விளங்குவது எது? சமவெளிகள். வட இந்தியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய சமவெளி எது? கங்கை சமவெளி. பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டியுள்ள தாழ்நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கடற்கரை சமவெளிகள். பண்டைய நாகரங்களின் தொட்டிலாக விளங்கியது எது? ஆற்று சமவெளி. பசிபிக் பெருங்கடலின் நிலப்பரப்பு. பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு சதவீதம் எவ்வளவு? 47%. பசிபிக் பெருங்கடல் புவியின் மொத்த பரப்பளவில் டேஸ் பகுதியை கொண்டுள்ளது? 1/3 பகுதி. பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? பெரிங் நீர்ச்சந்தி. பசிபிக் கடலில் அமைந்துள்ள புவியின் ஆழமான பகுதி எது? மரியானா அகழி. மரியானா அகழியின் ஆழம் எவ்வளவு? 10,994 மீட்டர். நெருப்பு வளையம் என அழைக்கப்படுவது எது? பசிபிக் பெருங்கடல். பசிபிக் என பெயரிட்ட
பெர்டினாண்டு மெகல்லன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸ்பெயின். பசிபிக் என்ற சொல்லின் பொருள் என்ன? அமைதி. புவியின் இரண்டாவது பெரிய கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். எஸ் வடிவம் போல் உள்ள கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? மில்வாக்கி அகழி. மில்வாக்கி அகழியின் ஆழம் எவ்வளவு? 8600 மீட்டர். அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல் அல்லாதது எது? தாமஸ்மானியா கடல். புவியின் மூன்றாவது பெரிய கடல் எது? இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஜவா அகழி. ஜாவா அகழியின் ஆழம் எவ்வளவு? 7275 மீட்டர். வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் பகுதி பாக் நீர்சந்தி. தென் பெருங்கடல் கண்டத்தை சுற்றி அமைந்துள்ளது. தென் பெருங்கடல் டேஸ் கண்டத்தை சுற்றி அமைந்துள்ளது. அண்டார்டிகா. தென் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? தென் சாட்விச் அகழி. தென் சாட்விச் அகழியின் பரப்பளவு எவ்வளவு? 7235 மீட்டர். ஆர்டிக் பெருங்கடலின் பரப்பளவு எவ்வளவு? 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கீழ்கண்டவற்றில் ஆர்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல் அல்லாதது எது? டேவிஸ் கடல். பின்வரும் எந்த கடலின் மையத்தில் வட துருவம் அமைந்துள்ளது? ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? யுரேசியன் தாழ்நிலம். ஆர்டிக் பெருங்கடலின் ஆழம் எவ்வளவு? 5449 மீட்டர்.